இரக்கங்களின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. தயவுள்ளவரே உமக்கு நன்றி அப்பா. நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உமக்கு நன்றி அப்பா. என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாளுக்கு வருவது கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், எங்களை நேசிக்கிறீர் கர்த்தாவே. உங்கள் கரம் எங்களோடு கூட இருப்பதாக ராஜா. இந்த ஆராதனை கர்த்தர் நடத்தி தாரும். தடைகள் யாவும் நீக்கி போடும். வர வேண்டியவர்களை கர்த்தர் அழைத்து வாரும். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். முடியாததும் சாத்தியமா
வாழ்க்கை முழுவதும் உங்கள் நிறைவு, உங்கள் கிருபை, உங்கள் தயவு, உங்கள் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புஸ்தகத்தில் 5வது பாட்டு, சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க,
அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனவுமே உம்மாலே தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் புஸ்தகத்தில் 2வது பாடல், நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றி வெற்றி. என்னாலும் வெற்றி வெற்றியே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும்
அவர் என்னை தமது கூடார மறைவிலே மறைக்கிறார். ஒருவனும் தன் கையை நீட்டி எனக்கு விரோதம் செய்வது இல்லை. இதோ தம்முடைய ஆணி பாய்ந்த கரத்திலே அந்த காயத்துக்குள்ளாக என்னை ஒளித்து வைக்கிற கர்த்தர் என்னோடு இருப்பதனால நான் அசைக்கப்படுவது இல்லை. எரிகிற அக்கினி சூளையிலிருந்து என்னை தூக்கிவிட வல்லமையுள்ளவரை நான் ஆராதிக்கிறேன். சிங்க கெபியிலிருந்து என்னை மீட்டெடுக்க வல்லமையுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன். இன்றைக்கு நான் இருக்கிற சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் இதோ பெயர்க்கத்தக்க வல்லமையுடைய தேவன் என்னோடு இருப்பதனால நான் அசைக்கப்படுவது இல்லை. என் சூழ்நிலைகள் அசைக்கப்படும். இதோ சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் தாமே அசைக்கப்படும். கதவுகள் திறக்கும், கட்டுகள் அறுந்து விழும். என் கட்டுகள் மாத்திரம் அல்ல, என்னோடு கூட இருக்கிற எல்லாருடைய கட்டுகளையும் அறுக்கிற தேவன் இன்றைக்கு என்னோடு இருக்கிறாரே. நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி பாடலாமா? சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தேவன் என்னோடு இருக்கும் போது எனக்கு என்னாலும் ஜெயத்தை கொடுக்கிறார். நான் எதிலுமே தோற்று போவது இல்லை, நான் எதிலுமே சோர்ந்து போவது இல்லை. இதோ சாத்தான் நம்மிடத்திலிருந்து எதை வேணாலும் பறித்து கொண்டு போகலாம். என் ஆஸ்தியை எடுத்துக்கொண்டு போகலாம், என் அந்தஸ்தை எடுத்துக்கொண்டு போகலாம், என் உறவுகளை எடுத்துக்கொண்டு போகலாம். எனக்கு உண்டான உலக பிரகாரமான சகலவற்றையும் அவன் திருடி கொண்டு போகலாம். அவன் திருடன் தானே, அவன் திருடி கொண்டு போகலாம். ஆனா என் தேவன் எனக்குள்ளாக வைத்த அபிஷேகத்தை, அவர் என் மேல் வைத்திருக்கிற அவருடைய வல்லமையை சாத்தானால தொட முடியாது. தேவ பிரசன்னத்தை சாத்தான் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. அவன் அதை பறித்து கொள்ள முடியாது. யோபுவினிடத்திலிருந்து அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனான். ஆனா தேவ பிரசன்னத்தை சாத்தானால தொட முடியல. இன்றைக்கும் அப்படிப்பட்ட அபிஷேகம் எங்களுக்குள்ளாக நீ வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எலியாவின் சால்வை எலிசாவின் மேலே விழுந்தது. ஒருவனாலும் அதை தடுக்க முடியல, அதை தொட முடியல. எலிசா மரித்த பிறகும் கூட அந்த எலும்புகளை தொட்ட பிரேதம் உயிரோடு எழுந்தது போல இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறீங்கப்பா. ஒருவனும் அதை திருட முடியாது, ஒருவனும் அதை பறித்து கொள்ள முடியாது. கர்த்தருடைய வல்லமையினால் எங்களை நிறைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் இழப்புகளை பார்க்கிறோம், எங்கள் தோல்விகளை பார்க்கிறோம். இதோ தேவன் வைத்த அபிஷேகத்தின் வல்லமை அது பெரியதா இருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தர் நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. அபிஷேகம் எனக்குள் இருப்பதனால இதோ என் சூழ்நிலைகளை தாண்டி தேவ சமூகத்துல நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். மீண்டுமாக அந்த வசனத்தை பாடலாமா? சிறைச்சாலை கதவுகளும்
முழுவதும் நான் இன்னும் ஜெயிக்கலையே, தோல்வி என் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது போல நான் காண்கிறேனே நீங்க சொல்வீங்கன்னா, கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட போது சாத்தான் நினைச்சான் இயேசு கிறிஸ்து தோற்று விட்டார், அவர் மரித்து விட்டார், எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓ ரஷீலா பரக்கரபா, இதோ அவரை கொண்டு போய் அந்த குகையில வச்சு நான் மூடிட்டேன், கல்லறையில வச்சு மூடிட்டேன், எல்லாம் முடிந்ததுன்னு சாத்தான் நினைச்ச போது எப்படி என் தேவனாகிய கர்த்தர் சொன்னபடி உயிரோடு எழுந்தாரோ, அந்த கல் குகையை உடைத்துக் கொண்டு எழுந்தாரோ, வெற்றி சிறந்தவராய் எழுந்தாரோ, இந்த நாளில கர்த்தர் சொல்றார், உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த தோல்விகள் தோல்வி அல்ல, அதை ஜெயமாய் மாற்றுகிறவர் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ தோற்று போவதில்லை, நீ தோல்வி அடைவதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் அவர் வெற்றி சிறந்தவர், அவர் வெற்றி சிறந்தவர், சாத்தானை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், அவர் ஜெய கிறிஸ்து. அந்த தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருப்பதனால நான் தோற்று போவதில்லை. அறிக்கை செய்யலாமா? நான் தோற்று போவதில்லை ஆண்டவரே, தோல்வி எனக்கு இல்லப்பா, என் வாழ்க்கையில நீங்க ஜெயம்னு எழுதிட்டீங்க, என் வாழ்க்கையில நிச்சயம் என்று எழுதிவிட்டீர் ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த ஸ்தலத்துல அப்பா நாங்கள் உமக்காக ஒரு பலிபீடத்தை கட்டுகிறோம், யெகோவா நிஸ்ஸி என்ற பலிபீடத்தை கட்டுறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் இருக்க தோல்விகள் இந்த வருஷத்தோட அது முடிந்து போனது. வெற்றி சிறந்தவர்களாக என் தேவனுக்கு பின்னாடி ஓசன்னா பாடிக்கொண்டு ஜெயத்தை அறிக்கையிட்டு கொண்டு வருகிற வருஷத்துக்குள்ள நாங்க கடந்து போவோம் ஆண்டவரே. உற்சாகமாய் சொல்லலாமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல எல்லா சூழ்நிலையிலும் என் ஆத்துமா என் தேவனை வாஞ்சித்து கதறுகிறது. உங்க சமூகமே எனக்கு போதும்னு சொல்லி பாடலாமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எங்கள் ஆத்துமாவும் வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எங்கள் ஆத்துமாவும் வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே, தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே.
நீ கரபலா ஷபரி கரபா. அக்கினிமயமான வார்த்தை எங்கள் இருதயத்துக்குள்ளாக ஊடுருவி செல்லட்டும் ஆண்டவரே. ஓ ரபா லக்க ரபா ஷபரி கரபா. நீ எல்லாருக்கும் சொந்தமானவ கிடையாது, நீ எனக்கு மட்டும் சொந்தமானவள், நீ எனக்கு மட்டும் சொந்தமானவன். இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேல ஒரு முத்திரையை போடுகிறார். You belong to me and me alone. ஓ ரிபாலா ஷபரி கரபா. உன்னை அசுத்தத்திற்கு விற்று போடாத, அசுத்தத்தோடு கூட நீ ஐக்கியப்படாத. நீ கர்த்தருக்கு சொந்தமானவள், நீ கர்த்தருக்கு சொந்தமானவள். தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட அவருடைய சொந்த ஜனம். ஓ ரிபாலா கரபாலா ஷபரி கரபா. இன்றைக்கும் கர்த்தர் சொல்றாரு, என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். நீ எல்லாருக்கும் சொந்தம் கிடையாது. கர்த்தருடைய மனவாட்டியை நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே விசேஷமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு பிரியமான கனிகளை கொடுக்கும் படிக்கு இந்த ஆராதனை நேரத்துல அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம் இருதயத்திற்கு ஏற்ற கனிகளை நான் கொடுக்கணும்பா. அப்பா, வருகிற வருஷத்துல என் நேசருக்கு பிரியமான கனிகளை நான் கொடுக்க வேண்டுமே. என் கர்த்தரை நான் திருப்திப்படுத்த வேண்டுமே. என் வாழ்க்கையில அற்புதங்களை செய்தவரை நான் உயர்த்தி மகிழச் செய்யணுமேன்னு சொல்லி நாம் பாடலாமா? அவர் அற்புதர், அவர் அற்புதர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற தேவன். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இயேசுன்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா, அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா, என்னன்னு கேட்டு ஓடி வந்து அற்புதத்தை செய்கிற தேவன் அவர். இன்றைக்கு அவரை நோக்கி கூப்பிடலாமா? அப்பா, எனக்கு ஒரு அற்புதம் வேணும் ஆண்டவரே. என் தகப்பனே, எனக்கு ஒரு அற்புதம் வேணும்பா. இன்னைக்கும் நம்ம சத்தத்தை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து நீர் அற்புதர் என்று சொல்லி பாடலாமா? அற்புதர், 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர்
அறைந்தனர் சிலுவையிலே, ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆயினும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அவர் அற்புதர், அவர் அற்புதர், அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த உலகம் காணக்கூடாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவர். அவர் அற்புதராய் வெளிப்படுகிறார். ஓ ரபக்கரபல ஷபபபப. உலகத்தில் இருப்பவனை பார்க்கிறோம், என்னோடு இருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் அவர் அற்புதர். அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவன். எதை குறித்து மார்தட்டி கொண்டு இருக்கிறோம், எதை குறித்து நாம் மார்தட்டி கொண்டு இருக்கிறோம்? என் தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக இந்த பூமியில ஒருவராலும் நிற்க முடியாதே. உனக்கு என்ன வியாதின்னு சொல்வதற்கு உன் மருத்துவர்கள் அற்புதராய் இருக்கலாம், ஆனா வியாதியே இல்லாமல் உன்னை சுகப்படுத்துவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் அவர் அற்புதர். உன் உறுப்புகள்ல இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உன் மருத்துவர்கள் அற்புதராய் இருக்கலாம், புதிதாக அந்த உறுப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவல்லவோ. அந்த அற்புதத்தின் தேவன் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. உன்னை கொண்டு வருகிற வருஷத்துல இது போன்ற அற்புதங்களை நான் செய்வேன். ஓ ரபலக்க ரிபலக்க ரபல ரிஷி ரபலக்க ரபபப ஓ ரிபலக்க ரபலக்க ரபலபர ரிஷபரி கரப. உடைந்து போன கையை சுகப்படுத்துவதற்கு அல்ல, நீ கையே இல்லாத இடத்துல கையை உண்டு பண்ணுகிற தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு நான் உன்னை அனுப்பி இருக்கிறேன். ஓ ராஷி ரபலக்க ரப ரிகலபரக்க ரப ரிஷபரக்க ரபலக்க ரிபா ரிஷபரிக்க ரபலப. உலர்ந்து போன எலும்புகளை பார்த்து பேசும்படிக்கு நான் உன்னை அழைத்து அபிஷேகம் செய்திருக்கிறேன். உயிரோடு இருக்கிறவங்களை காக்கும்படிக்காக மாத்திரம் அல்ல, மரித்து போனோரையும் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமையுள்ள தேவனுடைய கரத்துல விசேஷித்த பாத்திரங்களாக நம்மை வைத்து இருக்கிறாரே அப்பா. வருகிற வருஷத்துல அசாதாரணமான காரியங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நீர் அற்புதர் என்பது வெளிப்படட்டும் அப்பா. என் தேசம் காணட்டும், என் தேவனாகிய கர்த்தர் அவர் அற்புதர் என்பதை என் தேசம் காணட்டும் ஆண்டவரே. எங்களை கொண்டு நீங்க செய்யுங்கப்பா, எங்களை கொண்டு செய்யுங்கப்பா. எங்களுடைய கண்களுக்கு சாத்தியமில்லாத காரியங்களை எல்லாம் சாத்தியமாக முடிய பண்ணுகிற என் தேவன் அவர் அற்புதராய் இருக்கிறார். உன் கண்கள் காண்பது என்ன? உன் கண்களுக்கு முன்னாடி இந்த நாளில இருப்பது என்ன? அது உலர்ந்து போன எலும்புகளின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், வண்ணாந்தரமா இருக்கலாம், வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை செங்கடலா இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்றுவதற்கு என் தேவன் அற்புதராய் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்வார். நீ உன் வாய்களை திறந்து அவர் அற்புதர்னு மாத்திரம் சொல்லு. உன் வாய்களை திறந்து உன் சூழ்நிலையை பார்த்து என் தேவன் அற்புதர்னு மாத்திரம் நீ சொல்லு. ஒரு நெகட்டிவான வார்த்தையும் உன் நாவிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றார். நான் அற்புதங்களை செய்வேன், என் ஜனத்திற்காக நான் அற்புதங்களை செய்வேன்.
செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடத்தின நான் இன்றைக்கும் அற்புதராய் இருக்கிறேன். இன்றைக்கும் நான் உன்னை நடத்துகிறேன். ஒரு குறைவின்றி உன்னை இதுவரைக்கும் நான் அல்லவோ நடத்தி வந்தேன். என் கரமே உன்னை நடத்தினதே. என் சமூகம் உனக்கு முன்பதாக போய்கொண்டே இருக்குதே. அப்பா, உங்க சமூகம் எங்களுக்கு முன்பதாக போகாவிட்டால் இந்நேரம் நாங்கள் அழிந்து போயிருப்போம் ஆண்டவரே. இந்நேரம் நாங்கள் அழிந்து போயிருப்போம் அப்பா. எங்களை சரியான பாதையில் நடத்துகிற என் தேவனுடைய சத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களை சரியான பாதையில் நடத்தும் படிக்க எங்களுக்கு முன்பதாக போகிற என் கர்த்தருக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இத்தனை நாட்களும் நான் உனக்கு முன்பதாக போய் எப்படி உன்னை வழி நடத்தினேனோ வருகிற வருஷத்திலும் நான் உனக்கு முன்பதாக போவேன்னு கர்த்தர் சொல்றீங்கப்பா. I will walk ahead of you. I will walk ahead of you. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தராக உன்னோடு கூட இருக்கிறேன். உன் நல்ல மேய்ப்பனாக நான் உனக்கு முன்பதாக நடந்து போகிறேன். அவர் ஏன் ஆடுகளுக்கு முன்னாடி நடந்து போறார் தெரியுமா? மந்தைக்கு முன்பதாக என் மேய்ப்பன் நடந்து போவது மந்தைக்கு முன்மாதிரியாக. எல்லாவற்றிலும் நீ அவரை மாத்திரம் பார்க்கணும், அவருடைய சத்தத்தை மாத்திரம் கேட்டு அப்படியே பின்னாடி போகணும்ன்றதுக்காக உன் தேவன் உனக்கு முன்பதாக அவர் நடந்து போகிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் மந்தைக்கு முந்தி நடந்து போவது தன்னுடைய ஜீவனை தன் ஆடுகளுக்காக கொடுக்கும்படி வேகமா போனாரு. எங்க? கல்வாரிக்கு போனாரு. என் ஆடுகளுக்காக நான் பலியாவேன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கும் படிக்க என் மந்தைக்கு முன்னாடி நான் போறேன். அவர் போயாச்சு, அவருடைய ஜீவனை கொடுத்தாச்சு, ஆடுகளை மீட்டு கொண்டாச்சு, நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை அவர் கொடுத்து தீர்த்தாச்சு. இன்றைக்கு நம்மை பார்த்து கேட்கிறார், உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ எனக்கு பின்னாடி வருவியா? எனக்கு பின்னாடி வருவியா? எல்லாத்திலையும் நான் உனக்கு முன்னோடியா இருந்தேனே, சரியான உதாரணத்தை காண்பித்து இருக்கிறேனே. நீ தயங்காமல் உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு நீ என்னை பின்பற்றி வருவாயா என்று கர்த்தர் நம்மை பார்த்து அதுதான் கேட்கிறார். சிலுவை பாரோன்னு நினைக்காத, சிலுவை வேண்டான்னு நினைக்காத, நான் உன்னை பலப்படுத்துவேன். உனக்கு முன்பு நான் நடந்து சென்று கல்வாரியிலே ஜீவனை கொடுத்தது போல நீ சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது இதோ நான் உனக்கு பின்புறமாக இருந்து உன்னை பாதுகாக்கிற தேவனாக, உன்னை பலப்படுத்துகிற தேவனாக, நீ பின்வாங்கி போகாத படிக்கு உன் பிறகு நான் நடந்து வருகிறேன்னு கர்த்தர் சொல்றார். உன் பின்னாலே நான் நடந்து வருகிறேன், உன்னை உணர்த்தி கொண்டே நான் நடந்து வருகிறேன். நீ விட்டு வந்த பாவம் உன்னை பின் தொடர்ந்து வந்து உன்னை பின்னாக இழுத்து போடாத படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு பின்பதாக நடந்து வருகிறார். நீ கல்வாரிக்கு போற வரைக்கும், நீ சிலுவையை சுமந்து கொண்டு இதோ கிறிஸ்துவின் மரணத்தை அறிக்கை இடுகிற வரைக்கும், நீ பரலோகத்தில் போய் சேருகிற வரைக்கும் அவருடைய சமூகம் உனக்கு பின்பாக இருந்து உன்னை காத்து கொள்ளுன்னு கர்த்தர் சொல்றார். நீ எதை குறித்தும் கலங்காத. நீ இந்த போராட்டத்தை போராடி முடிக்கும் போது இதோ தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டது போல இதோ அவர் ராஜாவாக வெள்ளை குதிரை இல்ல, இதோ பிசாசை எதிர்த்து யுத்தம் செய்யும் படிக்கு அவர் புறப்பட்டு உனக்கு முன்பதாக வரும் போது நீ அவருக்கு பின்பதாக அந்த சேனையில ஒருத்தனாக நீ பின்பாக வருவாய். இன்னைக்கு நீ சிலுவையை சுமக்க ஆயத்தப்படும் போது நிச்சயமாக அந்த யுத்தத்துல உன் ராஜாவுடைய சேனையில அவருக்கு பின்பதாக நீ கடந்து வருவன்னு கர்த்தர் சொல்றாரு. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற பெரிய திட்டத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உமது கரத்துல வைக்கிறோம் அப்பா. இதுவரை எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவரை பார்த்து நன்றி சொல்லி பாடலாமா? இதுவரைக்கும் நடத்துனீங்கப்பா, இனியும் எங்களை நடத்துறீங்கப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த பாடல் ஷீட்ல 8வது பாடலை 9வது பாடலை நாம் பார்க்கலாம். முடிந்தவர்கள் எழுதிருந்து ஆரம்பிக்கலாம். நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். 2025வது வருஷம் இதுவரை என்னை நீ
சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் இருக்கும் தயவு.
இல்லப்பா. ஒருவேளை நான் பேதுருவை போல உங்களை மறுதலிச்சிருக்கலாம்ப்பா. ஆனால் நான் துக்கப்பட்டு ஓரமாய் போய் கூனி குறுகி உட்கார்ந்து கொண்டு இருக்க மாட்டேன்ப்பா. உங்க சமூகத்துக்கு வருவேன் ஆண்டவரே, மன்னிப்பு கேட்பேன் ஆண்டவரே. இதோ நான் பழைய பாவத்தை நோக்கி பாராமல் இதோ பெந்தகோஸ்தே நாளின் பிரசங்கியாக நான் என்னை பார்க்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் தேவனின் வாழ்க்கையில வைத்திருக்க திட்டத்தை இன்றைக்கு என் தரிசன கண்கள் காணட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே எங்களுக்கு அதை வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. ரூத்த போலதான்ப்பா நான் வந்திருக்கிறேன். வயல்ல சிந்தி கிடக்கிற கொஞ்சத்தை பொறுக்கிட்டு போலான்னு வந்திருக்கிறேன்ப்பா. ஆனாலும் திட்டம் பெரியது ஆண்டவரே. அந்த வயலுக்கு சொந்தக்காரியாக நீர் என்னை மாற்ற வல்லமை உள்ளவரப்பா. இன்னைக்கு என் கண்களுக்கு தெரியல, ஆனாலும் நீர் வைத்த திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறும் அப்பா. நிச்சயமாய் நிறைவேறும் ஆண்டவரே. ஒரே ஒரு பிள்ளையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ. கர்த்தர் சொல்றாரு, அநேகத்துக்கு அதிபதியாக இதோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு உன்னை தகப்பனாக வைக்குவது என்னுடைய திட்டமா இருக்கிறது. அற்ப காரியத்துக்காக சோர்ந்து போகாமல் அவர் பெரிதான திட்டங்களை புரிந்து கொள்ள இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? அவர் நல்லவர் அல்லவோ, என் இயேசு நல்லவர் அல்லவோ, எனக்கு நன்மையை மாத்திரம்தான் செய்வாரு. என் சூழ்நிலையில இன்றைக்கு நான் அவரை நல்லவர்னு சொல்லி உயர்த்துவேன், நல்லவர்னு சொல்லி துதிப்பேன்னு சொல்லி நம்ம பாடலாமா? நல்லவரே என் இயேசுவே ராஜாவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான்
barahadala lihadola hattare sikara hatala bara o datagali kaboga dala wadala balavarama o rabagata judala rahagele libasakaro o ragada ribadala o ribahadala sihadala karaba o dimahade karodala shata halaba o ribahada rihada o ribahama kaluru dala o dikabahadala libahadala libalaba o ribahadala வருஷத்தோட எங்க அடிமைத்தனத்தின் நுகத்தை நீர் முறித்து போட்டு இதோ விடுதலையோடு கர்த்தருடைய சொந்த ஜனம் என்ற அங்கீகாரத்தோடு அப்பா புதிய வருஷத்துக்குள்ளாக கடந்து போகும்படி நீர் எங்களை அழைத்து கொண்டு போகிறீர் ஆண்டவரே. அடிமையானவன் இனி உன்மேல் ஆளுகை செலுத்துவது இல்லை. அடிமைத்தனத்தின் நுகத்தினால் நீ ஒடுக்கப்படுவது இல்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் ராஜரீகம் செய்கிறார். அவர் உன்னை அரசாட்சி செய்கிறார். அவரே உன் தேவன், அவரே உன் ராஜாவாய் இருந்து இதோ பரம கானானுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு போகிறார். அந்த தேவனையே நாம் ஆராதிப்போம். எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும்